அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேடர்ஸ் கப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. டிசம்பர் 22 ஃப்ரைடே மார்க்கெட் நம்ம டெலிகிராம் போஸ்ட் பண்ணின லெவல்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு டியூஸ்டே மார்க்கெட்டில் என்ட்ரி டார்கெட் லெவல்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நெக்ஸ்ட் ட்ரேடிங் டேஸ் அப்படிங்கிறதுனால மண்டே மார்க்கெட் லீவ் அப்படின்னா டியூஸ்டேக்கான லெவல்ஸும் டார்கெட்டும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அக்யூமுலேட் ஆகிருக்கக்கூடிய விஷயங்கள் ஓவராலாக நம்ம என்னென்ன லெவல்ஸ்லாம் பார்ப்போம், எப்படி விஷயங்களை கவனிப்போம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்டேல நம்ம கொடுத்துருக்க சப்போர்ட், இந்த லெவல் ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் அப்படிங்கிறது பிரேக் பண்ணும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ பிரேக் பண்ணும்போது நமக்கான டார்கெட் லெவல் வந்து இங்கே இது வரைக்கும் வரலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஃபர்ஸ்ட் லெவலில். ஆனால் ட்ரெண்ட் சப்போர்ட் எடுக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம ட்ரெண்ட் சப்போர்ட் எடுக்கும்போது நம்ம அடுத்து அதுலேருந்து கால்ஸ்க்கான பிளான் வச்சிட்டோம். கால் வந்து பார்த்தீங்கன்னா 21,300 அப்படிங்கிற கால் ஆப்ஷனில் 180லேருந்து 200க்கு டார்கெட் கொடுத்தோம். ஸோ சூப்பரான டார்கெட் முடிச்சு பார்த்து 180லேருந்து ஆக்சுவலாக நமக்கு போனது 180 200 தாண்டி 250 வரைக்கும் டார்கெட் போச்சு. ஸோ சூப்பரான மூவ். அடுத்த டார்கெட்டாக என்ன நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் நம்ம போஸ்ட் பண்ணாத இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகும்போது கொடுத்த மாதிரி 21,350 இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட்டில் சஸ்டெயின் ஆகி பிரேக் அவுட் ஆகும்போது அடுத்த டார்கெட் வரைக்கும் போகலாம் அப்படின்னு மாதிரி கொடுத்துருந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெலிகிராமில் நம்ம அப்பப்போ கொடுத்துருக்க லெவல்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம லைவ்ல சார்ட்ல கொடுத்துருக்க லெவல்ஸ் அண்ட் டீடைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். பார்த்த மாதிரியான மார்க்கெட் மொமெண்டம் அப்படிங்கிறது இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஓவரால் வியூ அப்படிங்கிற மாதிரி வீக்லி நம்ம பார்த்துடலாம். ஏன்னா வீக்லி நம்ம வந்து லாஸ்ட் வீக்லுக்கான டார்கெட் நம்ம பிளான் பண்ணியிருந்தது 21,600 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். இந்த லெவலுக்கு மேலே போகும்போது அடுத்த டார்கெட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 22,200 அப்படின்ற மாதிரி 22,000 and 22,400 அது மாதிரிலாம் அப்சைடில் டார்கெட் எல்லாம் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் 21,600க்கு மேலே மார்க்கெட் போக முடியாமல் ஃபர்ஸ்ட் டார்கெட்டோட ரிவர்சல் ஆக ஆரம்பிச்சது. செல்லிங் ப்ரைஸ் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால ஸோ அங்கேருந்து ஒரு டவுன் சைட் மூவ், சூப்பரான மூவ் டவுனில், அதாவது 21,000 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் கீழே வந்தது. 21,100 அப்படிங்கிற லெவலில் பிரேக் அவுட் ஆகி கால் வருது. அதுலேருந்து 21,450 அப்படின்ற வரைக்கும் மறுபடியும் ஒரு புல் பேக். ஸோ மார்க்கெட்டில் சூப்பரான ஸ்ட்ரக்சர் மேலிருந்து கீழே போயிருக்கு. இந்த லெவலுக்கு அடுத்து ஏற்கனவே பேசின விஷயங்கள் தான் ப்ரீவியஸ் வீடியோஸில் 21,250க்கு அப்புறம் மார்க்கெட் டவுன் சைடில் வந்து இந்த லெவல் சப்போர்ட் எடுத்து ரேஞ்ச் ஃபார்ம் ஆகுமா, இல்லை லெவல் பிரேக் அவுட் ஆகி அடுத்த டார்கெட் லெவல் அப்படின்ற மாதிரி கீழே போகுமா அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அப்சைட் பிரேக் அவுட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 21,450க்கு மேலே மார்க்கெட் க்ளோசிங் கிடச்சி அப்சைடுக்கான அப்சைட் கன்ஃபர்மேஷன் கிடச்சி நம்ம எதிர்பார்த்த டார்கெட்ஸ் எல்லாம் 1 by 1 அச்சீவ் ஆகுமா அப்படிங்கிறது ரெண்டு வகையான வியூ இருக்கு. ஓவரால் மார்க்கெட் வியூ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் ஹை டைம் ஃப்ரேம் எடுத்துக்குவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மேலே ஒரு ஹை கரெக்ஷன், இப்போ மறுபடியும் மேலே போயிட்டு இருக்கு. இந்த மூவ் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகி இப்படி அப்சைட் மூவ் போகும், இல்லைன்னா இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகும்போது அடுத்த ஒரு ரேஞ்சுக்கான ஹை டைம் ஃப்ரேமோட ரேஞ்சாக மாறும். ஸோ ரெண்டு தான் பாசிபிள் நடக்கிறதுக்கு. அதில் அதிகபட்சமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது 21,250க்கு கீழே மார்க்கெட் 15 மினிட்ஸில் க்ளோசிங் கிடைச்சிது அப்படின்னு சொன்னால் இங்கிருந்து 100 பாயிண்ட்ஸ்லேருந்து 200 பாயிண்ட்ஸ் வரைக்கும் டவுனில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ 21,250க்கும் கீழே 15 மினிட்ஸ் கேண்டலில் க்ளோசிங் கிடைக்கும் போது நம்ம புட்டுக்கான பிளானை சேஃபாக வச்சுக்கலாம். அது சேஃபாக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அதில் 100 பாயிண்ட்ஸ் வந்து மினிமம், 200 பாயிண்ட்ஸ் வந்து மேக்ஸிமமாக எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்த டார்கெட் வந்து 21,020, அதாவது 21,000 அப்படிங்கிற அந்த லெவல் பிரேக் அவுட் ஆகும்போது அடுத்த டார்கெட்டாக அங்கிருந்து 200 பாயிண்ட்ஸ் கீழே இருக்கு. ஸோ அந்த ரெண்டு டார்கெட்டோட டவுன் சைடில் இருக்கு. ஆனால் இதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷனே 21,250க்கு கீழே 15 மினிட்ஸில் க்ளோசிங் இருக்கணும். இது இல்லைன்னா நம்ம இந்த ரெண்டு விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒருவேளை கேப் டவுனில் வந்து மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகி ஒரு ரெட் கேண்டில் அப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ரெட் கேண்டில் ஆகும் பட்சத்தில் நம்ம இந்த லெவலை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் கிரீன் கேண்டில் அப்படி ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம இந்த கிரீன் கேண்டிலோட ஹை பிரேக் அவுட் ஆகும்போது காலுக்கான பிளானை வச்சுட்டு 21,400, 450 அப்படிங்கிறது 600 அந்த 3 டார்கெட் வரைக்கும் நம்ம கால் சைடு வைக்கிறது சேஃபாக இருக்கும், அந்த கேண்டிலோட லோவர் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கீழே கேப் டவுன் ஆகும்போது இந்த லெவல்ஸ் நம்ம பிளான் பண்ணலாம். ஏன்னா இந்த முக்கியமான அந்த சப்போர்ட் லெவல் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ரெசிஸ்டன்ட் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடிய லெவல்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரொம்ப முக்கியமாக நான் பார்க்கக்கூடிய லெவல்ஸ் அப்படிங்கிறது 21,450 அப்படிங்கிற லெவல். ஸோ இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் போனாலே சின்ன சின்ன மொமெண்டம் கொடுத்து இப்படி தான் மேலே ஏற சான்சஸ் இருக்குது. 21,600 வரைக்கும் மேபி
இந்த லெவல் க்ளோஸ் ஆயிடுச்சு, பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா அடுத்து சூப்பராக நம்ம எதிர்பார்க்கக்கூடிய டார்கெட்லாம் போகலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஏன்னா இப்போ ஒரு கரெக்ஷன் கீழே வந்து சப்போர்ட் எடுத்து மறுபடியும் கீழே வர்றது, சப்போர்ட் எடுக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான ஹெல்தி மூவ்க்கான பிளான் போயிட்டு இருக்கு. ஸோ ஹெல்தி மூவ் அப்படின்னு நம்ம எப்படி சொல்றோம்னா, மார்க்கெட் இப்படி ஒரு ட்ரெண்டிங் ஃபார்ம் ஆகி இப்படி போயிட்டே இருக்கும். நேரம் மேலே போகும், அதுக்கப்புறம் ஒரு டார்கெட், அதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன் புல் பேக்கு, அந்த கரெக்ஷனுக்கு அப்புறம் என்ட்ரி, அடுத்தது பிரேக் அவுட்டு, மறுபடியும் அந்த சேம் மெத்தட் அப்படின்னு ஃபாலோ ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது ஹெல்தி மூவ் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த விஷயங்கள்ல இங்கே அந்த மூவ் நடக்க சான்ஸ் இருந்ததுன்னா இந்த பிரேக் அவுட் ஆகும்போது சூப்பரான 22,000 அப்படிங்கிறது டார்கெட் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகும்போது அது வரைக்கும் 21,450க்கு மேலே க்ளோசிங் கிடைச்சா அங்கிருந்து 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் சின்ன சின்ன ரேஞ்ச் பிரேக் அவுட் ரேஞ்ச் மூமெண்ட்டோட மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் 21,400 21,430 இந்த ரெண்டு லெவலில் இருக்கும் இடையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு ஜோன் இருக்கு பாருங்க. இந்த ஜோன்ல ட்ரேட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா இங்கே வந்து வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கிற ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் இருக்கிற ஜோன். ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கிற இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகும்போது ஒரு ஹை வாலட்டிலிட்டி அப்படிங்கும்போது பிரேக் அவுட் ஆகிற மாதிரி சூப்பராக ஆயிடுச்சு அப்படிமா நினைப்போம். ஆனால் சடனாக ஃபீல் வந்து நெகட்டிவ் பிரேக் அவுட் ஆகும். ஸோ அது ரிஜெக்ட் ஆகி டவுன் சைடில் ஆல்ரெடி கரெக்ஷன் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால இந்த மாதிரி ஒரு வாலட்டிலிட்டி அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய இடம் அப்படின்னா இந்த லெவல்ஸ் நம்ம ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறதும் கன்ஃபர்மேஷனில் என்ட்ரி எடுக்கிறது சேஃப். கன்ஃபர்மேஷன் என்ட்ரி புட்டுங்கிறது 21,500க்கு கீழே புட்டு அப்படின்ற லெவலும், கால் அப்படிங்கிறது 21,450க்கு மேலே க்ளோசிங் கிடைக்கும் போது இங்கிருந்து 100 பாயிண்ட்ஸ்ங்கிறது சேஃபான பிளான் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்ட்ரி டார்கெட் லெவல் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லியிருக்கோம். ஓகே, இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே எங்கே அக்யூமுலேட் ஆயிருக்கு, அதுக்கான பாசிபிலிட்டிஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஓப்பன் இன்ட்ரெஸ்டோடைய ஆப்ஷன் சாரி 21,500ல 1.5 லட்சம் கான்ட்ராக்ட்ஸ் இருக்கு. 21,600ல பார்த்தீங்கன்னா 1 லட்சம் கான்ட்ராக்டுக்கு மேலே. ஆனால் 22,000 அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2,18,000 கான்ட்ராக்ட் இருக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் இந்த வீக்கான லெவல்ஸை ரெசிஸ்டண்ட்டாக பார்க்கலாம். ஸோ சப்போர்ட் லெவல் அப்படிங்கும்போது நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிற லெவல் 300 21,300 அப்படிங்கிறதும், அடுத்து 200 அப்படிங்கிறது, இதுக்கும் கீழே சப்போர்ட் அப்படின்னு 21,300 200 இந்த 3 லெவல் வந்து சப்போர்ட்டாக இருக்குது சான்சஸ் இருக்குது. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம், அதே லெவல் தான் இப்போயும் இருக்குது. ஸோ நம்மளும் கிட்டத்தட்ட அந்த லெவல்ஸ் வந்து சப்போர்ட்டாக வந்து பார்த்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆப்ஷன் ஸ்ட்ரைக்லையும் சரி நமக்கான கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. பேசிக்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன்லையும் நமக்கான மொமெண்டம் பேஸ் பண்ணதை நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். அட் த சேம் டைம் ஃபெப்போட ரீட்ரேஸ்மெண்ட்லையும் நமக்கான பாயிண்ட்ஸுங்கிறது கரெக்ஷன் பாயிண்ட் அண்ட் பிரேக் அவுட் ஆகும்போது அது ட்ரெண்டிங் மூவ்க்கான ஸ்டார்டிங். ஸோ இப்போ எல்லா வகையிலையும் சூப்பரான லாஜிக்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால தான் இந்த லெவல்ஸில் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இதில் ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கை பொறுத்த வரைக்கும் காலுக்கு 21,200 ஆர் 21,000 இந்த ரெண்டுல ஸ்ட்ரைக்கில் ஏதோ ஒரு ஸ்ட்ரைக் எடுத்துக்கலாம். புட்டை பொறுத்த வரைக்கும் 21,500 to 600 அப்படிங்கிற லெவல் புட்டில் ஏதோ ஒரு ஸ்ட்ரைக்கு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே சேஃபாக இருக்கும்னு நான் பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் அனலைஸ் எப்படிலாம் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வியூ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும்தான். ஸோ இந்த விஷயத்தை உங்கள் ஐடியாவோட கம்பேர் பண்ணி ஒரு சேஃபான என்ட்ரி பிளான் உங்கள் ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.